10th ஸ்டாண்டர்ட் சோசியலில் சென்டம் எடுக்கிறதுக்காக 5 மார்க்ஸு. ஸோ இந்த 5 மார்க்ஸை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து 10க்கு 10 அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் மேப்புக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வீடியோ போட்டாச்சு. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துக்காங்க. ஓகே, மேப்ஸ்னால் 8 மார்க் மேப்ஸுக்கு போட்டிருக்கோம், 5 மார்க் மேப்ஸுக்கு வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் கிவ் ரீசன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பிட்வீனுக்கும் போடுவோம். உங்களால் முடிஞ்சது அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்களேன். ஸோ பண்ணுறதுனால கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க, அந்த லைக் பட்டனே தட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சேரும். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பெரிய லென்த்தாலாம் இருக்காது, 2 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ முழுசாக வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து என்ன சொல்லாரு அப்படிங்கிறது புரியும். 10th சோசியலில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. ஹிஸ்ட்ரியில் மொத்தமாக ஒரு லெசனுக்கு 3ல் 2 தான் கொடுத்துருக்கு, அதுக்கு மேலே இல்லை. ஸோ ஃபஸ்ட் லெசனில் எல்லாமே படிச்சுக்கணும். இல்லைக்கே எல்லாமே 95+ எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் சொல்கிற கொஸ்டின் ஒன்று கூட விடாமல் படிச்சிடணும். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு 80 to 90 போதும், இல்லை 70 to 80 போதும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் தெரியுமா, ஃபஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன், 4th கொஸ்டினும். ஸோ இந்த ஃபஸ்ட் சைடில் போட்டிருக்க நம்பர் வந்து அது எத்தனை லெசனில், எந்த லெசனில் எத்தனை கொஸ்டின் நம்பராக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். ஸோ நாள் கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் நம்பரை சேர்த்து எழுதியிருக்கேன். ஸோ நம்பரை சேர்த்து பார்த்துருங்க. ஓகே, லெசன் 1 லெசன் 2ல் பார்த்தாங்க ரைஸ் ஆஃப் ஹிட்லர், ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷனு. ரொம்ப முடியாதவங்க ரைஸ் ஆஃப் ஹிட்லர் மட்டும் படித்தாங்க. அடுத்து தேர்ட் லெசனில் 2 கொஸ்டின் தான் இருக்குது, ரெண்டுமே எல்லோரும் படித்தாங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லை ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஓகே, அடுத்த லெசன் 4ல் வந்து ரொம்ப முடியாதவங்க படிக்காங்க. லெசன் 4 எனக்கு சென்டம் போடணும் அப்படிங்க 95+ எடுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து படிச்சுக்காங்க, மோட் டஸ்ட்டாங்க. அப்புறம் வந்து லெசன் 5ல் வந்து 3மே படிச்சுக்கணும். ஸோ ரொம்ப முடியாதவங்க அப்படிங்கிறவங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிங்க. லெசன் 6ல் ஓகே கொஞ்சம் குழம்பிட்டு, லெசன் 5 அதுக்கப்புறம் இருக்குது ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், 19th century உமன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் எல்லாம் படிச்சாகணும். ரொம்ப முடியாதவங்க தேர்ட் கொஸ்டின் மட்டும் படித்தாங்க. ஸோ எப்படி இருக்குது, இல்லை எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்க. பிடிஎஃப் வந்து கமெண்டில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்குள்ளே 5 மார்க்கை முடிச்சிட்டிங்க, இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அப்படின்னா கூட ராத்திரி 5 மார்க் மேப்பை பாருங்கள். நேற்றுக்கு 8 மார்க் மேப் போட்டோம், அதையும் பார்த்துக்காங்க. அப்போது இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே மேப் பார்த்துக்கிட்டே நாளைக்கு 2 மார்க்கே 1 மார்க்கே படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 5 மார்க் அன்றைக்கி எப்படியா முடிக்க பாருங்கள். நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே முடிக்க பார்க்கணும். ஓகே, சரி, பிடிஎஃப் வந்து கமெண்டில் இருக்குது.